நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். இந்த கிருபைக்காக இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அடிமை வார்த்தை பேசுங்க, பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தை பேசுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். அன்பான ஜோசா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லமுள்ள தேவன், கண்ணீரை காண்கிறவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகையை கேட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அதே போல் உங்களுக்கும் நிச்சயமாக அந்த அழுகையும் கண்ணீரை கேட்டு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னாகும் புஸ்தகம் 11:18 நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். பாருங்கள் எவ்வளோ அழகா என்று சொல்கிறார். நீங்கள் இறைச்சி கேட்டு அழுதீங்களா, இறைச்சியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். அவர் என்ன சொன்னார்னா, ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அவனுங்க நாளைக்கு ஆண்டவர் இறைச்சி கொடுக்க போகிறா, அதனால் இன்றைக்கே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாருங்க, அதனால் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். எதுக்கு அப்படி சொன்னாருன்னா, நிறைய ஜனங்கள் இச்சை உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த இச்சை நாவி அவங்ககிட்ட இருந்ததுனால தான் அவங்க இறைச்சி கேட்டு அழுதுருக்காங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு அற்புதம் நடக்கும், இன்றைக்கி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேளை நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எந்த பிரச்சனையிலும் அழுது கொண்டு இருக்கீங்க, வியாதியில் அழுது கொண்டு இருக்கீங்களா, இல்லை உங்கள் தேவைகள், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்களா, வேலை இல்லையே நீ அழுது கொண்டு இருக்கீங்களா, படிப்பு காரியத்துக்காக அழுது கொண்டு இருக்கீங்களா, நாளைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த வேத வசனத்துப்படி இன்றைக்கி பரிசுத்தம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு அற்புதம் நடக்கும். இறைச்சி ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டார், படிப்பை கொடுப்பேன்னு சொல்கிறாரு, கடன் பிரச்சனை அடைச்சி தருவேன்னு சொல்கிறாரு, கண்ணீரை துடைப்பேன்னு சொல்கிறாரு, உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்தித்து நடத்துவேன்னு சொல்கிறாரு. எதுக்காக அழுது கொண்டு இருக்கீங்க? பாருங்கள், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று மோசேட்டு எல்லா ஜனங்கிட்ட சொன்னார், நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி. பாருங்க, அது மட்டும் இல்லை, என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, எவ்வளோ சாப்பாடு கொடுக்காரு பாருங்க. 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். அப்படி சாப்பாடு கொடுக்காரு ஆண்டவர். இறைச்சி சும்மா இறைச்சி இல்லைன்னு அழாதுங்க. எப்படி ஆண்டவர் கொடுக்கார்? 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் சாப்பாடு, இறைச்சி சாப்பாடு கொடுக்காரு. பாருங்க, ஆண்டவர்கிட்ட இச்சை கேட்டுக்கு கேட்கக்கூடாது. சோத்திரம். பாருங்க, அதெல்லாம் சொல்கிறாரு. 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், உங்கள் மூக்காலை புறப்பட்டு
உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். பாருங்கள், நம்ம சில கல்யாண வீடுகளில் இல்லை நம்ம சொந்தக்கார வீட்டுகளில் போய் சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டீங்களா? ஆமாம், மூக்காலே புறப்பட்டு வர தொட்டு தெவிட்டி போகும் தொட்டும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா பைபிளில் தான் அந்த வசனம் இருக்குது. அதை தான் மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் மூக்காலே தெவிட்டி போகுதட்டும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. பைபிளில் அந்த வசனம் இருக்குது பற்றியில. ஆண்டவர் தான் சொல்லியிருக்கார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறைச்சி மூக்காலே புறப்பட்டு வரத்தட்டு தெவிட்டி போகும் மட்டும் கொடுத்துருக்காரு. அவர் அப்படி தான் செய்வார். கொஞ்சம் கொஞ்சமாக தந்து அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்டா நல்லா சாப்பிடு, ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ஒரு வேளை இப்போ தரித்திரமாக இருக்கலாம், நீங்கள் தரித்திரத்தில் இருந்து ஆண்டவரை தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் வரும், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தெவிட்டி போக மட்டும் கொடுக்க மாதிரி ஆண்டவர் அப்படி தருவார். அதிசயம் செய்கிறவர். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். பாருங்க என்ன சொன்னார் பாருங்க. அடுத்தால மோசே சொல்றார், என்னோடு இருக்கிற கால ஆட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. 6 லட்சம் பேர் நடக்க தெரிஞ்சவங்க மட்டும், காலாட்கள் நடக்கிறவங்க மட்டும் 6 லட்சம். என்ன நடக்காதவங்க இத்தனை பேர் இருக்காங்களே தெரியாது. வயசானவங்க, சின்ன குழந்தைகள், அதெல்லாம் இத்தனை பேர் தெரியல. அத்தனை பேருக்கும் 1 மாதம் வரைக்கும் புசிக்க கொடுப்பேன்னு சொன்னீங்களா, அது எப்படி நடக்கும் அப்படின்னு மோசையே சொல்கிறார். சில ஊழியக்காரங்களுக்கு கூட உங்களை ஆசீர்வதிக்கிறது விளங்காது. ஆனால் அந்த மோசை கேட்குறாரு அப்படி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமானு சொல்லி மோசை கேட்குறான். சமுத்திரம் இந்த மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா அப்படின்னு மோசை கேட்குறான். கர்த்தர் சொல்கிறா மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். எப்படி சொன்னார் பற்றியெல்லா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி கண்டிப்பாக நடக்கும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். பாருங்க, நிச்சயமாகவே அவர் நடக்கணும் தைரியமாக அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். சோத்திரம். பாருங்க, உடனே மோசே புறப்பட்டு போய் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவரோடு பேசி அவர் மேலிருந்த ஆவியை மூப்பர 70 பேரிலும் வைத்தார். அதுதான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது. பாருங்க, நமக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னா கண்டிப்பாக பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபித்தாதான் அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலன்னு நடக்காது. ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் அந்த காரியம் இசப்ப நீங்கள் சொன்னீங்களேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியங்கள் நமக்கு கைகூடி வர பண்ணுவார். 70 பேர் சேர்ந்து கூடாரத்தை சுற்றிலும் ஜெபிக்கிறாங்க. இந்த மோசை மேலேருந்து ஆவியை எல்லார் மேலேயும் வைக்கிறார். பரிசுத்த ஆவியில் நிரம்பி எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க தீர்க்க தரிசனம் சொல்லுறாங்க. பாருங்க பாருங்க என்ன நடக்குது. அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் எல்மாத், மற்றவன் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்த கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். பாருங்க, அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாருங்க, அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியான இறங்கின. நம்ம ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். அது வரை ஜெபிச்சிருக்காங்க அவங்க. அப்படி பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபித்ததுனால தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. தீர்க்க தரிசனம் என்ன சொல்லியிருப்பாங்க? கர்த்தர் உங்களுக்கு
இறைச்சி கொடுப்பார். அதான் அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. ஆண்டவராய் தெய்வம் பெரியவர். கண்டிப்பாக நம்முடைய ஜபத்தை கேட்குற தேவன். தெபரால் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். பாராக்கு வந்து தெபரால்கிட்ட போய் கேட்கும்போது யுத்தத்தை நடத்தணும், இப்படி செசரா தலைமையில் யுத்தத்துக்கு வராங்களே என்ன செய்யணும்னு கேட்கும்போது தீர்க்க தரிசனமாக சொல்லி அந்த செசராவை ஒரு ஸ்திரீ கையில் ஒப்பு கொடுப்பான் தீர்க்க தரிசனம் சொன்னான். அது நடந்துச்சு. நம்ம பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, தீர்க்க தரிசனம் சொல்லும்போது தான் அற்புதங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் கொடுப்பார். நிச்சயமாக அவங்க எல்லோரும் சேர்ந்து ஜெபித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அங்கே ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். யோசபாத்து நாட்களை பார்க்கும்போது 3 பக்கமிருந்து அம்மன் புத்திர மோவாபியர் சேயீர் மலை தேசத்தார் 3 பேர் பிரச்சனைக்கு வராங்க. அவள் என்ன செய்யன்னு தெரியல. பாஸ்டி மட்டும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தீர்க்க தரிசனம் சொல்கிறார். பாருங்க, இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, தேவனுடையது. நீ யுத்தம் சொல்ல. அவர் யுத்தம் செய்து அந்த யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்தார். கண்டிப்பாக நம்ம பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சுன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். அதனால தான் மோசே எல்லா 70 பேரை கூட்டு ஜெபிக்கும்போது பரிசுத்தாவியானவர் அந்த 70 பேர் மேலும் இறங்கினார். கர்த்தர் அந்த எல்லாத்தையும் ஆவியில் நிரம்ப செய்தார். ஆவியில் நிரம்பது மட்டும் இல்லை, எல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்க. பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்த உடனே என்ன நடக்குன்னு பாருங்களா. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நிரூபித்து காட்டினார். சர்வ வல்லமுள்ள தேவன். 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரை மேல் 2 முழம் உயரத்துக்கு விழுந்து கிடக்க செய்தது. ஒரு காற்று தான் விட்டார். பாருங்க எவ்வளோ பெரிய தெய்வம். ஒரு காற்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் காலாட்கள், சின்ன பிள்ளைகள், வயசானவங்க, அதுக்கு மேலே நிறைய இருக்காங்க. அத்தனை பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு 1 மாதம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த கர்த்தரது வந்த காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து கடலில் போய் அந்த காடைகளையும் அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும். எவ்வளோ பெரிய தூரம் 1 நாள் நடக்கணும்னா எவ்வளோ பெரிய தூரம் இருக்கும் பாருங்கள். 1 நாள் ஃபுல்லாக நடந்து பார்ப்போம், எத்தனையோ கிலோமீட்டர் நடக்கலாம். ஒரு 2-3 மைல் கூட நடக்கலாம் 1 நாள் ஃபுல்லாக, அதுக்கு மேலே நடக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு அந்த காடைகளை அடித்து கொண்டு போட்டுச்சு ஒரு காற்று மட்டும். எவ்வளோ பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலி. அன்பு பிள்ளைகளே, அவர் சொன்னதை செய்கிற தேவன். நம்ம பரிசுத்த ஆவியில் மட்டும் நிரம்பி ஜெபிக்கணும். முதல்ல சொன்னார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்காக இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி பரிசுத்தமாக இருக்கணும். 2வது ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். அதுக்கு பின்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த தீர்க்க தரிசனம் சொல்ல வரைக்கும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசுவார். தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அதுக்கு பின்பு தான் கர்த்தர் ஒரு காற்று நேர கடலில் இருந்த எல்லா காடையும் அடித்து கொண்டு போட்டிருக்கு. பற்றிங்களா, 2 முழம் உயரத்துக்கு காடை கிடந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பாருங்க. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் எழும்பி, எல்லா ஜனங்களும் எழும்பிட்டாங்க.
எழும்பி என்ன செய்கிறாங்க? பகல் முழுவதும் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். எத்தனை நாள் சேர்த்துருக்காங்க? பகல் முழுதும் சேர்த்துருக்காங்க. நைட்டு யாருமே தூங்கலை. முழுதும் சேர்த்துருக்காங்க. மறுநாளும் பகல் முழுவதும் சேர்த்துருக்காங்க. முழுவதும் சேர்த்துருக்காங்க. யாருமே தூங்கலை. ஏன்னா எப்படி அந்த பார்வோன் கையில் செங்கல் செங்கலை சுட்டு அவ்வளோ வேலை செய்தாங்க. மண் சமந்து அந்த வேலை சும்மா இருந்து சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா? அதனால தான் பகல் முழுவதும் இரவு முழுவதும் மறுநாள் முழுவதும் 2 நாளும் தூங்காமல் அந்த காடைகளை சேர்த்துருக்காங்க. சோத்திரம் பாருங்கள். அவங்க சாப்பிட்டு பற்கள் நடுவு இருக்கும்போது இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களே மூண்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மகா பெரிய வாதம் வந்துச்சு. பாருங்க, அந்த இச்சையின் ஆவிகள் இச்சையினால் கேட்டதுனால தான் அப்படி ஒரு சம்பவம். நம்ம ஆண்டவர்கிட்ட நமக்கு தேவையே கேட்கலாம். ஆனால் அந்த இச்சித்த காரியங்கள் வேண்டான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்பதை நிரூபித்து காட்டினார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி கேட்டு அழுதாங்க. அவருக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பேன். கர்த்தர் இறைச்சியை புசிக்க கொடுப்பேன். கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் தெரியுமா? அந்த வனாந்தரத்திலையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் புசிக்க இறைச்சி கொடுத்த தெய்வம் இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறாதது. அவர் குறுகாது. கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்று மோசையிட சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். மனுஷன் சொன்னால் செய்ய மாட்டான். ஆண்டவர் சொன்னால் செய்வார் கண்டிப்பாக. ஒருவேளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்னு ஏதாவது ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் நீங்கள் செய்ய மறந்து இருக்கலாம். நடக்கலையே, ஒருவேளை லேட்டாக இருக்கலாம். லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக ஆண்டவர் செய்து தருவார். அன்பு பிள்ளைகளே, கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையை நன்றி சொல்கிற ஏசப்பா, உங்கள் கிருபைக்காக இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே நன்றி சொல்கிறேன். அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி கேட்டு அழுதுருக்காங்க, எப்படி கொடுத்தீங்க ஏசப்பா. பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கன்னு சொன்னீங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க சொன்னீங்க. தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் அற்புதம் நடந்திருக்கு. அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளும் அற்புதம் நடக்கணும், பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மாற்றி பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க உதவி செய்யுங்க. தீர்க்க தரிசனம் சொல்ல உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. 1 நாள் 2 நாள் 10 நாள் 20 நாள் மட்டுமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிக்க கொடுப்பே சொன்னாரே, அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அந்த மோசையிட்ட சொன்னார, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய வார்த்தையின்படி நடக்காது என்று பாருன்னு சொன்னால் நடந்துச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, அழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செஞ்சிருங்க. அதிசயம் நடக்கட்டும். கிருபைக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ண முடியாத அதிசயம் செய்கிறவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. இந்த டிவியை நடத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான ஐயாவுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பையங்களுக்காக ஜெபிக்கிறேன். மருமக்குமாருக்காக ஜெபிக்கிறேன். பேரம்பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னும் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இந்த பிள்ளைகள் அநேருக்கு ஆசீர்வாதமாக வச்சுங்க. பல ஆயிரம் பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி வைத்திருங்க. கோடி நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. கிருபையினால் இறக்கத்தை முடிச்சு விட்டுங்க. எல்லா தடைகளும் மாறட்டும். பரிசுத்த இரத்த குட்டைகளையும் மறைத்து கொள்வீராக. ஆசீர்வதிங்க. இந்த டிவி சேனல் திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்கள்லையும் வர உதவி செய்யுங்க ஏசப்பா.
அப்படி செய்யறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சொந்தங்கள்ட்ட பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.